Hey guys, welcome to Siva Digital's second video. சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு டிசைன் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு என்ன தேவை ஓகே அப்படின்ற ஒரு சின்ன குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். முக்கியமான ரெண்டு விஷயம் ஓகேவா. நீங்கள் வந்து நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னா வந்துட்டு கோடிங்கே இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஐடி ஃபீல்டில் போகணுமா, உங்களுக்காகவே இருக்குது கிராஃபிக் டிசைன் யூஐ/யூஎக்ஸ் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. உண்மைதான். பட் அந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி இன்னும் ரெண்டு விஷயம் வந்து நமக்கு தேவைப்படுது ஓகேவா. அது என்ன அப்படின்னா முக்கியமான ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து பேஷன்ஸ். ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட்டும் பேஷன்ஸும் மட்டும்தான் உங்களோட கரியரில் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். இது இல்லாமல் நான் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பண்ணலாம். நீங்கள் வந்து எனக்கு வந்து டூல்ஸ் தெரியும், ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேஷன் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீல்டில் போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க. இதான் இது ஹெட்டிங்கு, இது சப்ஹெட்டிங்கு, இது கண்டென்ட்டு, இது இமேஜ், இதை வச்சு எனக்கு போஸ்ட் பண்ணி கொடுங்கன்னா அதை வந்து நீங்கள் கண்டென்ட் வச்சுருங்க, எல்லாமே வச்சுட்டு ப்ளேஸ் பண்ணி கொடுத்துரும். மோர் தென் தட் வி ஹாவ் டு திங்க் லைக் இந்த கலர்ஸ் வந்து இந்த பிராண்டுக்கு செட் ஆகும், மினிமலிஸ்டிக்காக இவங்களுக்கு பண்ணலாம், இவங்களுக்கு டெக்கரேட்டிவாக பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்றப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது தான் நம்மளால் வந்து இன்டெப்த்தாக பார்க்க முடியும். இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது கிரியேட்டிவ் திங்கிங் டெவலப் ஆகும் ஓகேவா. அந்த கிரியேட்டிவ் திங்கிங் வரும்போது நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷுவலைஸ் ஓகேவா. நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த பார்க்கணும் ஃபஸ்ட். ஓகே, உங்களை சுற்றி டிசைன் இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் வந்துட்டு ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா கேலண்டர்ஸ் இருக்கும், அப்படி இல்லைனா வந்துட்டு டிவியில் ஏதாவது போயிட்டுருக்கும், அதில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அட்வர்டைஸ்மெண்ட் எண்டில் வர்றது ஒரு டிசைன் இருக்கும். மொபைலில் பார்க்குறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, ஃபேஸ்புக் போஸ்ட் இருக்கும். சோசியல் மீடியாவில் ஆரம்பித்து ஒரு பிரிண்ட் மீடியாவோ உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் டிசைன் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒன்று அட்ராக்டிவாக இருக்குன்னா ஏன் அட்ராக்டிவாக இருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற ஃபாண்ட் பிடிச்சிருக்குதா, இமேஜ் பிடிச்சிருக்குதா, கலர் பிடிச்சிருக்குதா அனலைஸ் பண்ணுங்கள். ஓகே, நார்மலாக ஒரு போஸ்ட் பார்த்து இது நல்லா இருக்குது, இந்த டிசைன் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படி இது விட்டுட்டு அது ஏன் நல்லா இருக்குது அப்படின்ற அனலைஸ் பாருங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் நல்லா இல்லாமல் ஒன்று பார்க்குறீங்கன்னா அது ஏன் நல்லா இல்லை, எது இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும், இது இந்த பிராண்டுக்கு இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி சும்மா நீங்களாக அது ஒர்க் ஆகுதோ இல்லையோ நீங்களாக ஒரு ஐடியாவாக க்ரியேட் பண்ணி ஒன்று விஷுவலைஸ் மட்டும் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி காட்டணும், இந்த கலர் நான் ஆட் பண்ணணும் அப்படி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு விஷுவலைஸாக நீங்களே உங்களுக்குள்ள திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்படி திங்க் பண்ணுறப்போ உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஜாலியாக இருக்குன்னா எஸ் யூ ஹேவ் த ஸ்பார்க். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம். ஓகே, இப்போ செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ். ஓகே, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறைய போஸ்டர்ஸ், பேனர்ஸ், டிசைன்ஸ்லாம் பார்த்து விஷுவல் பார்த்துட்டு நீங்கள் வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க ஓகேவா. இப்போது அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகலாம். அந்த விஷுவலைஸ் பண்ணதை எதில் பண்ணுறாங்க அப்படின்ற இடத்துக்கு நம்ம போகிறோம். அதான் வந்துட்டு டூல்ஸ். நிறையா விஷயங்கள் இருக்குது இதுலேயுமே. பெய்டு இருக்குது, ஃப்ரீ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரீ ட்ரை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை என்னன்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீ ட்ரை பண்ணுங்கள். பெய்டு வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது. பட் ஐம் நாட் கோயிங் டு சஜஸ்ட் திஸ் ரைட் நவ் இன் திஸ் வீடியோ. சரி, இப்போ வந்து அந்த டூல்ஸ் நான் ஃப்ரீ டூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னா கேன்வா இருக்குது, அடோப் எக்ஸ்பிரஸ் இருக்குது. ரெண்டுலேயுமே வந்து ஆல்மோஸ்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். லாகின் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சோஷியல் மீடியா போஸ்டர், ஒரு சின்ன ஜூஸ்க்கோ இல்லைனா ஒரு ப்ராடக்ட், எனி ப்ராடக்ட் நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி எது தெரியுதோ, ஈவன் இஃப் இட்ஸ் எ பென், நோட் புக், எல்லாமே வந்து ஒரு ப்ராடக்டாக இருக்குது, அதை வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட அந்த போஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு டிசைன் பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த டிசைன் பண்ணுற ப்ராசஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களோட டிசைன் கரியர் அங்கே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன். நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், புதுசாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா எடுத்தோடனே நம்மளால் பண்ண முடியாது. அஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் வந்து பிகினராக உள்ளே வரப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆல்ரெடி பண்ணவங்க வந்துட்டு ரெஃபரன்ஸ் இருக்கும்ல, அந்த ரெஃபரன்ஸ் பார்த்து நீங்கள் அதே மாதிரி கிரியேட் பண்ணுவோம். 2-3 போஸ்ட் பாருங்கள். ஒரு இதில் ஃபாண்ட் நல்லாயிருக்கும், அந்த ஃபாண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு இதில் கலர் நல்லாயிருக்கும், ஒரு இதில் ஷேப்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி பாருங்கள். இமேஜஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய தேடுங்க. அந்த மாதிரி இமேஜஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ அந்த ரெஃபரன்ஸ்க்கு வந்துட்டு பிகான்ஸு, ட்ரிபிள்ஸு இந்த மாதிரி சைட் எல்லாமே இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் போயிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன போஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி அதை வச்சு பண்ணால் உங்களோட டிசைன்ஸ் வரும் ஓகேவா. அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டர்ஸ் இருக்கும், யூஐ டிசைன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி டேஷ்போர்ட் டிசைன்ஸ் நிறையா இருக்கும் ஓகேவா. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணி பண்ணுறீங்க, இதே மாதிரி இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு வழியாக நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபீல்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு க்ரோ மோர். ஒரு இனிஷியல் ஸ்டேஜுக்கு எஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கரியர். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன கோர்ஸஸ் எடுத்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்துட்டு ஒரு பேசிக்காக மினிமலிஸ்டிக்காகவும் நீங்கள் வந்து ஒரு போஸ்டர் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, இதுதான் டிசைனிங், அப்போ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு அந்த 3 விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா
நீங்கள் வந்து ஒரு சின்ன ஷார்ட் கோர்ஸ் எடுக்கலாம். ஹை பட்ஜெட்டில் இல்லாமல் உங்கள் பட்ஜெட்டுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி இருக்கும் தேருங்க. அப்படி இல்லைன்னா யுடமி, கோர்சரா, ஸ்கில் ஷேர் இந்த மாதிரி இதிலலாம் வந்துட்டு சின்ன சின்ன கோர்சஸ் இருக்கும். பேசிக் கிராஃபிக் டிசைன், பேசிக் யூஐ வெக்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் மினிமலிஸ்டிக்காக ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்க. ஓகே, அப்படி இல்லைனா யூடியூப்பில் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு பிளேலிஸ்ட்டாக போட்டு வச்சுருப்பாங்க பாருங்கள். இல்லைனா பர்சனல் மென்டார் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து கைடன்ஸ் வாங்கிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து அந்த ஒரு ஷார்ட் கோர்ஸ் பண்ணுவீங்க. அந்த கோர்ஸ் அப்போவே உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து யார்கிட்ட லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த ஸ்டாஃபோ இல்லை உங்களுக்குன்னு பர்சனலாக நீங்கள் வச்சுருக்கிற மென்டார் இல்லை உங்கள் சீனியர் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க லேர்ன் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து டிசைன் மேட்ச் பண்ணி ஒரு கான்டாக்ட் இருக்கும். அவங்களோட சர்க்கிள்லையும் அப்பப்போ டேரெக்டாக இல்லைனாலும் கொஞ்சம் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா இல்லைனா கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிசைன்ஸ் பற்றி மற்றவங்க கிட்ட பேசுங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன்லே இல்லாமல் மற்றவங்க ஒப்பீனியன்ஸ் நமக்கு தேவை. ஒரு நம்ம யூசருக்காக தான் பண்ணுறோம். நம்ம பண்ணுற போஸ்டர்ஸை இன்னொருத்தவங்க பார்க்க போகிறாங்க. அப்போ அதர் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வந்து நமக்கு தேவை. இது போடுறோம் அப்படின்னா அவங்க இதை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. ஸோ மற்றவங்க நம்ம டிசைன்ஸ் பற்றி எப்படி நினைக்கிறாங்க, டிசைன்ஸ்னால் அவங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க, கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு ஜாலியாக போச்சு. அப்படி இல்லைனா அந்த கான்வர்சேஷன் அப்போது உங்களுக்கு நீங்கள் நிறைய இன்புட்ஸ் வந்து நல்லா கொடுக்குறீங்க அப்படின்னா சக்ஸஸ். இப்போது நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெட்டராக இருப்பீங்க. உங்களுக்கு ஃபீல்டு உள்ள போகலாமா வேணாமான்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும். உங்களுக்கு ஃபீல்டு உள்ள போகலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இட் வில் பி a greatest field for you. Okay, so see you in the next video. Until then, தெரியல. ஓகே, அந்த இன்ட்ரோவில் சொல்கிறதுக்கு ஒரு இதுவும் அவுட்ரோவில் சொல்கிறதுக்கு ஒரு இதுவும் யாராவது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அதை நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து பார்க்கலாம். ஓகே, bye.